ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த vlog வந்து ஈவினிங் டைம் தான் எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. டெய்லி என்னோடய ஈவினிங்லாம் இப்படி இருக்காது. இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் டைமில் என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாயங்காலமே நிலா வந்துடுச்சு. அதான் வெளியே பால்கனியில் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ வாங்க என்னோடய ஈவினிங் டைமில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஈவினிங் தான் ஸ்நாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். பச்சரிசியில் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பணியாரம் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து என்னோடய ஸ்டைல் இந்த பணியாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பச்சரிசி பார்த்திங்கன்னா மத்தியானமே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பச்சரிசியை வந்து தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸ்டு ஜாரில் மாற்றியாச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் சேர்க்க மாட்டேன். நான் வந்து கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி இந்த பணியாரத்தில். ஸோ வந்து கருப்பட்டி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கருப்பட்டியை வந்து துருவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பணியாரத்தில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் எப்படின்னா துருவின தேங்காயும் சேர்க்க போகிறேன். ப்ளஸ் வந்து முழு தேங்காய் இருக்குல்ல, அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா பணியாரத்தை நம்ம வந்து கடித்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் உள்ளே வந்து குட்டி குட்டி சங்காக கிடக்கும்ல, அதை சியூ பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பணியாரம் செய்கிறதுக்குள்ளே பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பச்சரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்தேன்ல, இது கூடவே வந்து இந்த துருவி எடுத்துருந்தோம்ல கருப்பட்டி, அதையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. அப்புறம் தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே தண்ணி கூடி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போது இதில் துருவின தேங்காய் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் கடையில் க்ரோசரியில் கால் பண்ணி சொல்லி அவங்க கொண்டு கொடுத்தாங்க. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண கோகனட்டை சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து சோடா உப்பு சேர்க்குறேன். பைகார்பனேட் சோடா இருக்குல்ல, அதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். எனக்கு எப்போ பணியாரம் பண்ணாலும் என் பாட்டியோட ஞாபகம் வரும், என் அம்மாவோட அம்மா இருக்காங்கள்ல அவங்களோட ஞாபகம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக பணியாரம் பண்ணுவாங்க. சின்ன பொண்ணாக இருக்கும்போது அடிக்கடி செஞ்சு கொண்டு தருவாங்க, வீட்டில் கூட வந்து செய்வாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய பணியாரம். ஆனால் நான் இன்றைக்கி பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. அவங்க ஆக்சுவலாக வந்து எண்ணெயில் அப்படியே ஒரு ஸ்கூப் ஊற்றி அப்படி தான் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னா குழி பணியாரம் அப்புறம் நார்மல் பணியாரம் இருக்குல்ல, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போவை பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம் நான் பண்ணுற பணியாரம் எப்படி இருக்குன்னு. இப்போ பணியார மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் வந்து இன்னும் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னா கருஞ்சீரகம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். இது கூட வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன்ல தேங்காய், அதை வந்து சேர்க்க போகிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து இதில் சேர்ப்பாங்க. நான் அப்படி சேர்க்கலை. அதை ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே எப்படி கட் பண்ணினோ அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அரைச்சிட்டு உடனே பணியாரம் சுடலாம். ரொம்ப சூப்பராக வரும், சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக வரும் பணியாரம். ஸோ காலையிலே அரைச்சி வச்சுட்டு ஈவினிங் சுடணும் அப்படிலாம் இல்லை. அந்த பச்சரிசி மட்டும் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எப்போ பணியாரம் சுடணுமோ அப்போ இதில் பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக பணியாரம் சுட வேண்டியது தான். நம்ம தேங்காய் சேர்த்து பணியாரம் சுடுறோம்ல, இது தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் மணமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நான் பார்த்திங்கன்னா குழி பணியார சட்டியில் தான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக நார்மலாக வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்து அதில் சும்மாவே நம்ம ஒரு ஸ்கூப்பில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்கூப் மாவு எடுத்து அப்படி டேரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து குழி பணியார சட்டி இருக்குன்னா இதில் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஷேப்பாக அழகாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த சட்டியில் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் சூடானதுமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல குழி பணியார மாவு, அது வந்து ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம்ல, ஸோ வச்சுருந்தாலும் சாப்பிட முடியாது. ஒன் டே வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா வச்சுருந்திங்கன்னா கெட்டு போயிடும். அதனால உங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பணியாரம் வேணுமோ அவ்வளோ ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. மீதி வரக்கூடிய மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபோக் வச்சு ஃப்ளிப் பண்ணி விட்டுறலாம். இந்த பணியாரம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக வெந்து வரும். பார்த்திங்கன்னா ஃப்ளிப் பண்ணி போட்டதுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க, லிட் வச்சு அது ஓப்பன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள்.
இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுல்ல மாத்திரலாம். இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும். ஆக்சுவலா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்க வீட்ல என் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அத என்னால சொல்ல முடியாது. சில குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நான் ஏர்லியராவே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாரி பழைய காலத்து பலகாரம்லாம் இப்போ உள்ள குழந்தைங்க இங்க விரும்பி சாப்பிடுறாங்க. அவங்க புதுசு புதுசா என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. இங்க பாருங்க மணக்க மணக்க யம்மியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் வந்து வெளியே தான் கிளம்பணும். என்னோட கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்ன ஐலைனர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் நிறைய வாட்டி டீட்டெயிலாகவே அதை பற்றி ஷேர் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் சவுதியிலேருந்து ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. தேர்ஸ்டே வந்து ஊருக்கு கிளம்புறாங்களாமா. ஸோ வந்து மேபி இன்னைக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு கிளம்புறாங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய ஐலைனர் அப்புறம் ஐப்ரோ பென்சில் இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. எந்த ஷாப்பில் வாங்குறீங்கன்னு. நான் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் பாயிண்டில் வந்தோட நிறைய மேக்கப் ஷாப்ஸ் இருக்கும். இங்கே வந்து காஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். இங்கேருந்து தான் நான் வந்து ஐலைனர் வாங்குவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 8 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மட்ஜ் ஆகவே செய்யாது. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிட்டு போகிறீங்களோ வீட்டுக்கு வரும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐலைனர். உங்களுக்கும் நல்ல பர்ஃபெக்டான ஐலைனர் வேணும்னா இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டர் பாயிண்டில் வந்தாலே க்யூட்டாக நிறைய திங்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலான்னு சொல்லி என்னவோ இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறமா பார்த்தா உள்ளே வந்து லிப் கிளாஸ் இருக்குல்ல, இதான் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிற எல்லாமே இந்த மிக்கி மவுஸ் இருக்குல்ல, இதுவும் லிப் கிளாஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் நான் என் பொண்ணும் நானும் ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக சவுதியிலேருந்து எனக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஐலைனர் எந்த ஷாப்பில் வாங்குனீங்கன்னு. ஸோ நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து அதோட நம்பர் வந்து டீட்டெயில் கலர்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே நான் வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன். பிகாஸ் அவங்க தேர்ஸ்டே வந்து கிளம்புறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இங்கே சென்டர் பாயிண்டில் வந்தாலே மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கப்பெல்லாம் இருக்குல்ல, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ எப்போ வந்தாலும் எடுத்து பார்த்துட்டு போவேன். இங்கே இந்த ஷாப்பில் வந்து எப்போ வந்தாலும் டிஃப்ரெண்ட் கப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து வித்தியாசமான கப்பெல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக இங்கே சென்டர் பாயிண்டில் வாங்க. அவ்வளோ அழகழகாக இருக்கும் கப்பெல்லாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எந்த கப்புமே வாங்கலை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த கப்புக்குள்ளே ஒரு குட்டி கேட் இருக்குது. க்யூட்டாக இருக்குல்ல. அங்கேருந்து நேராக வந்து லூலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ வந்து நாங்கள் லூலுக்கு இப்போலாம் ரொம்ப ரேராக தான் வர்றது. ஆனால் ஏதாவது சில விஷயம் வந்து லூலுவில் தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக மட்டுமே இங்கே வருவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால தான் இங்கே மெயினாக வந்தது. அது மட்டும் கிடையாது, ஸ்டீல் பாத்திரம்லாம் நல்ல நல்ல பாத்திரம்லாம் இங்கே லூலுவில் கிடைக்கும். நான் இப்போ இந்த செக்ஷனுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, பார்த்தீங்கன்னா மீன் இருக்குல்ல, மீனில் வந்து மசால் தடவி ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் மீனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். வச்சுட்டு அதை நெக்ஸ்ட் டைம் வந்து வாஷ் பண்ணும்போது அதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் அப்படியே அந்த கண்டெய்னர் அப்படியே இருக்குது. வாஷ் பண்ணால் ரொம்ப இருத்தி வாஷ் பண்ணால் கூட அந்த கரை போக மாட்டேங்குது. ஸோ வந்து பெட்டர் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணால் வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே லூலுவில் பார்த்தீங்கன்னா குட்டி டிஃபன் பாக்ஸஸ் தான் இருக்குது. பெருசாக நம்ம பார்த்தீங்கன்னா மீன் நிறைய வைப்போம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஸ்டீல் பாத்திரம் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஸ்டீல் பாத்திரம் மீன்ஸ் அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி, மீனை வைக்கிறதுக்குள்ள டிஃபன் பாக்ஸ் மாதிரி தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் கிளாஸ்லலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன கிளாஸ் திருப்தி ஆகலை. ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தான் பார்த்தேன். ஆனால் அது கிடைக்கல. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு வேறு என்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு நைஃப் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அதான் ஒன்றொன்னா பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு நைஃப் ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் எனக்கு அதுவும் திருப்தியாகவே இல்லை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய நைஃப் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஷார்ப்பான நைஃப் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக என் கையில் நான் அறுத்துப்பேன். என்ன வெஜிடபிள் கட் பண்ணாலும் என் கையும் சேர்த்து நான் வெட்டிப்பேன். ஸோ அதனால் நான் வச்சிருக்க நைஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரோசரி திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. இங்கே மெயினாக வந்து லூலுவில் வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் நிறையவே 2 பேக்கெட் வாங்கிட்டேன். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் வெளியே கிளம்பும்போது வந்து என் பையன் எங்கள் கூட வரல. நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். நான் அவனை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் அவனை பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டின்னர் தான் சமைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஏர்லியராகவே வந்து பீஃபை வந்து வேக வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நைட் நான் வந்து பீஃப் தான் சமைக்க போகிறேன். பீஃபில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீஃப் வந்து சமைச்சிருந்தேன். சூப்பராக ரெசிபி இருக்குது, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து பீஃப் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பீஃபில் வந்து
குழம்பு பண்ண போகிறேன். ஸோ குழம்பு ரெசிபி நான் இதுக்கு முன்னால் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இன்றைக்கி நான் வந்து பீஃப் ரோஸ்ட் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். அதுவும் மண் சட்டியில் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கலாம் நான் எப்படி பண்ணேன்னு. நம்ம வந்து நார்மலாக வந்து பீஃப் ரோஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நறுக்கி சட்டியில் போட்டு நல்லா வதக்கி அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் நான் எனக்கு அப்படி பண்ண போகிறது கிடையாது. எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல கேட்கும்போது வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சியில் வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கி சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பாங்க, என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து பூண்டு, அது வந்து ஒரு ஃபுல் பூண்டு இருக்குல்ல, அதில் உள்ள எல்லா பல்லையும் எடுத்து சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ நீங்கள் இது பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சு அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்காங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா இது வந்து காஷ்மீரி சில்லி, ஸோ கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள்னால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஸ்பைஸியாக இருக்கும்ல. காஷ்மீரி சில்லி அந்தளவு ஸ்பைஸியாக இருக்காது. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு, முழு நல்ல மிளகு, ஏன்னா கிரைண்ட் பண்ணுறேன்ல, ஸோ வந்து முழு நல்ல மிளகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா, அது அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து கரெக்டாக கிரைண்ட் பண்ணுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கரெக்டான அளவு வேணும்னா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா மல்லித்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்ல மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாத்தையும் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா ஒரு பக்கம் அரைஞ்சிட்ருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நறுக்கிட்டு இருக்கேன். இது எதுக்கு நான் எனக்கு பீஃப் ரோஸ்ட்டில் சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து ஈவினிங் நான் வந்து பணியாரத்துக்கு சேர்த்துருந்தேன்ல, சேம் அதே பாதி தேங்காய் தான். அதில் சேர்த்துட்டு மீதி தேங்காய் வந்து இது கொஞ்சம் நீளமாக வெட்டி சேர்த்துட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் பீஃப் ரோஸ்ட்டில் நம்ம இதை சேர்க்கும்போது. நான் எனக்கு சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான் மண் சட்டியில் சமைக்கலான்னு சொல்லி மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சட்டி நல்லா சூடானதுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே நறுக்கி வச்சுருக்கேன்ல தேங்காய், இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இப்போது இதில் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அது இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நம்ம நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அப்படி தான் பண்ணுவோம். இது அப்படி ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு நல்லா வதக்கி எடுத்தால் போதும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நம்ம இப்போ சேர்த்துருக்கோம்ல இந்த சட்டியில், மண் சட்டியில், இதை வந்து நல்லா வதக்கணும். அதான் மெயினான ஒரு விஷயம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி வரும், நம்மளை பார்க்கும்போது தெரியும். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம பீஃப் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா வந்து பீஃப் குழம்பு ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பீஃப் ரோஸ்ட் வந்து செம்மையாக பண்ணுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய ஊரில் வந்து திருவிழா டைம்லலாம் சின்ன வயசில் போயிருக்கேன், எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ மஸ்ட்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பரோட்டா, அதுக்கப்புறமா இந்த பீஃப் ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய சட்டியில் இப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டிஷ்ஷை பற்றி பேசும்போது இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் பார்த்து தான் ரெசிபியெல்லாம் வந்து கற்றுக்குறோம். அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ செஃப்பெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரெசிபி நல்லா பண்ணுவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்ட சமைச்சாலே சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இப்போ பேக் டு ரெசிபி வரலாம். அந்த மசாலா நல்லா வதங்கினதுமே இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, நான் பீஃப் பார்த்தீங்கன்னா உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் பீஃபு. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெய் அப்பப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க இந்த ரெசிபி பண்ணும்போது. ஆக்சுவலாக 1/2 கிலோ பீஃபில் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து 1 கிலோ பீஃப் வந்து வேக வச்சுருந்தேன் குக்கரில். ஸோ வந்து கரெக்டாக எவ்வளோ சேர்த்துன்னு தெரியல, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். மீதி இருக்க பீஃபில் தான் குழம்பு பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு, கரெக்டாக கப் மெஷர்மெண்ட்டு இதிலெல்லாம் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியாது. நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து குத்து மதிப்பாக தான் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் அப்படி யோசித்து சொல்கிறது. இப்போ உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி குக்கரில் நான் வந்து பீஃப் வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் உப்பு சேர்த்துருக்கேன். கரெக்டாக டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக சேர்க்காதீங்க, அப்புறம் பயங்கர உப்பாயிரும். ஆக்சுவலாக இந்த உப்பு சேர்க்கும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு பேச்சுலர் பையன் நினைக்கிறேன், ஆமாம். அவங்க வந்து ஒரு யூடியூபரோட ரெசிபி பார்த்து சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த யூடியூபர் சொல்கிறாங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பேச்சுலர்ஸ் நார்மலாக சமைக்கும் போது கரெக்டாக இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து அப்படி தான் சமைப்பாங்க. ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்க்க சொன்னப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேர்க்கணும்னு தெரில, ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்த்தப்போ தான் தோணுச்சு, பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உப்பு எப்படி சேர்க்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேருங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நிறையெல்லாம் சேர்க்காதீங்க உப்பு. ஸோ உப்பு மெஷர்மெண்ட் எப்போவுமே இப்படி தான் லேர்ன் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படி லேர்ன் பண்ணிக்கோங்க. நல்ல சமையல் பழக்கம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு வந்து கண்ணை மூடிட்டே போடலாம், டேஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். பீஃப் ரோஸ்ட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுமே ஃபைனலாக வந்து பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சைட்லேயே வந்து நான் பீஃப் கறி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பீஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பீஃப் ரோஸ்ட் பீஃப் சூப்பராக ரெடி ஆகிருக்கு, நல்லா இருக்கு. நான் எப்போவுமே வந்து பீஃப் குழம்பு வந்து குக்கரில் தான் சமைப்பேன், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குக்கரில் அப்படி சமைச்சு முடிச்சிருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஸ்ட் பண்ண வேண்டியிருந்தில்ல பீஃப் ரோஸ்ட், ஸோ அதுக்காக தான் செப்பரேட்டாக பீஃபை வேக வச்சு இன்றைக்கி பண்ணியிருந்தேன். பீஃப் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக மிக்சியில் வந்து மசாலா அரைச்சிருந்தேன்ல, பீஃப் ரோஸ்ட்டில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியை வந்து மீதி இருந்த மசாலா வந்து நல்லா கழுவி இந்த குழம்புல சேர்த்துட்டேன். பீஃப் குழம்பு இருக்குல்ல அதில் சேர்த்துட்டேன். இன்றைக்கி பண்ண குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் உருளைக்கிழங்கு எதுக்காக சேர்க்குறேன்னா என் பொண்ணு ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவா இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது. ஸோ அவளுக்காக தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பீஃப் குழம்பு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து நல்ல வறுத்த பீஃப் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு, பயங்கர மனமாக இருந்துச்சு, சாப்பிடும்போது அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆகிட்டுருக்கு, இது என் பொண்ணுக்கு. அதுக்கப்புறமா வந்து பரோட்டா வெளியே வாங்கியிருந்தோம். பீஃப் ரோஸ்ட் வந்து பரோட்டா இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஆக்சுவலாக பீஃப் ரோஸ்ட்டும் பரோட்டா வந்து பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ வந்து பரோட்டா வெளியேருந்து வாங்கியிருந்தோம். தோசை பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து இப்போ ரீசெண்டாக பரோட்டா சாப்பிட மாட்டேங்கிறா, ஸோ அவளுக்காக தான் தோசை ஊற்றியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு டின்னர் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிய போகுது. இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. டெய்லி இந்த மாதிரி இருக்காது, ஒவ்வொரு நாள் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 75% வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.